ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்வீட் ஸ்டாலுக்கே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து லட்டு வந்து எப்படி செய்யலாம்னு வாங்க பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடலை மாவு எதுவுமே தேவை கிடையாது. பூந்தி பொரிச்சு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பார்த்துடலாம். அதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை லாஸ்ட் வீக் பண்ணுங்கள். நம்ம வந்து புதுசாக வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வந்து ஆதரவு கொடுங்க, எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்கள் பட்டே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். பட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் லட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். பாசிப்பயிறு எடுத்துகிட்டு வெறுங்கடாயில் வந்து நல்லா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி சும்மா வந்து கொஞ்சமாக எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் லைட் சூடாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்து எடுக்கணும், இல்லாட்டா கருகிடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது. உங்களுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா வந்து சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா வந்து ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கோங்க. நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து நைஸாக இருக்கணும், எந்த ஒரு திப்பியுமே இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய லட்டு சூப்பராக வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கடாய் வச்சுக்கோங்க பொரிக்கிறதுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப்பு நம்ம வந்து எந்த இதில் வந்து பாசிப்பயிறு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1/4 கப்பு வந்து நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உருக்கி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு 10 நட்ஸு கிட்டக்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து முந்திரி கிறிஸ்மஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கிறிஸ்மஸ் இல்லை, ஸோ அதனால் வெறும் வந்து கேஷ்யூ நட் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க நட்ஸை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடலைமாவு மிக்ஸோடு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு அரைச்சோம்ல அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா சூடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கைகளால் வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸே சேர்த்துட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து நம்ம வந்து எந்த கப்பால் வந்து பாசிப்பயிறு எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப்பு வந்து சர்க்கரையை வந்து நல்லா வந்து அரைச்சி வந்துக்கலாம். அரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி வெல்லம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து இனிமேல் நல்லா வந்து டேஸ்ட் நல்லா வந்து சூப்பராக இருக்கும், தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி இந்த மிக்ஸோடு வந்து சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கும் போது லட்டு மாதிரி வந்து வரணும். அந்த ஒரு பதத்தில் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து இலகுவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து உருக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம உருக்கி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நெய் உருக்கி சேர்க்கும் போது நல்லா வந்து சாஃப்டாகவும் அண்ட் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். இல்லாட்டா வந்து உதிரியாக பூவந்தி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கீழே வந்து ஃபீட்பேக் தருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து இந்த பொருளை வச்சு தான் இது வந்து செய்கிறோங்கிறது யாருக்குமே தெரியாது, நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து உருண்டைகளாக பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் போது வந்து வெளியே அந்த முந்திரி பருப்பு வந்து தெரிகிற மாதிரி வச்சு பிடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து வெளிப்பக்கமாக முந்திரியை வச்சு பிடிச்சி எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் பிடிச்சிட்டு பார்ப்போம் எல்லாத்தையும். இந்த மாதிரி ஒட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும்.
ஒட்டாமல் வரணும்னு வச்சிங்கன்னா கையில் கொஞ்சம் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் உங்களுக்கு வரும். நான் அதெல்லாம் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா வெறுமனே நான் வந்து உருண்டை பிடிச்சிட்டேன். நம்ம வந்து நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு 2-3 ரெசிபி போட்டிருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வீடியோவோட போட்டிருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலையே வந்து சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சிடலாம். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப நம்ம வந்து சுலபமான முறையில் தான் நம்ம வந்து இப்போ செஞ்சு காட்டியிருக்கோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து உருண்டையெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து உடச்சி காட்டுற மாதிரிங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. லட்டுனாலே சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. பார்த்திங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்து பூவத்தி லட்டு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூந்தி லட்டு மாதிரியே இருந்துச்சு. பூந்தி லட்டு தோற்று போயிடும், அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதே மாதிரி இதை விட சூப்பராகவே உங்களுக்கு வந்து வரும். கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கீழே வந்து ஃபீட்பேக் தருவீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி நம்ம பார்த்தோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இதே மெத்தடில் வீடியோவில் காமிச்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.